ஹலோ லென்சஸ், இது டிபிஎம்எஸ் சீரீஸில் எபிசோட் 5. ஆக்சுவலாக ரிலேஷனல் டேட்டாபேஸில் எல்லாமே கீஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கீஸ்லேயே நிறைய வகையான கீஸ் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் ரிலேஷனல் டேட்டாபேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும், மற்றவங்களோட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கவும் முடியும். இப்போ நம்மக்கிட்ட இது போல் ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட் டேபிள். இதில் நம்மக்கிட்ட 4 காலம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐடி, 2வது இமெயில், 3வது நேம், 4வது ஆதார். இந்த ஒவ்வொரு காலமையும் டிஃபைன் பண்ணும்போது தான் நம்ம அது என்ன கீங்கிறதையும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ கீ எதை மீன் பண்ணுதுன்னா இந்த மொத்த காலமையும் தான் மீன் பண்ணுது. இந்த காலமில் எதெல்லாம் யுனிக்காக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். யுனிக்னா என்னென்னா டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. இப்போ இமெயில் ஐடி பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதே இமெயில் ஐடி இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்காது. அப்போ ஒரு தடவை ரெக்கார்டில் இந்த இமெயில் அப்டேட் பண்ணிட்டோம்னா இன்னொரு ரெக்கார்டில் அந்த இமெயில் இருக்கவே இருக்காது. இப்படி டூப்ளிகேட் இல்லாமல் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் தான் நம்ம யூனிக்குன்னு சொல்லுவோம். இந்த டேபிளில் பொறுத்த வரைக்கும் 3 யூனிக் காலம் இருக்குது: ஐடி, இமெயில், ஆதார். இந்த ஐடி பாருங்கள் 1 2 3 4ன்ட்டு ஆட்டோ ஜென்ரேட்டட் மாதிரி இருக்குது. அதே போல் இந்த இமெயில் ஐடி கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கணும். அதே போல் ஆதாரும் யூனிக்காக தான் இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆதார் டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதே நம்பர் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்காது. இந்த யூனிக் கீ தான் பேஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு கீயையுமே டிஃபைன் பண்ணுவோம். இப்படி ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளில் யூனிக்காக இருக்கிற கீ எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா கேண்டிடேட் கீன்னு சொல்லுவாங்க. ஸோ கேண்டிடேட் கீனா என்ன? ஒரு டேபிளில் இருக்கிற யூனிக் காலம்ஸை தான் நம்ம கேண்டிடேட் கீன்னு சொல்கிறோம். இந்த கேண்டிடேட் கீயிலிருந்து ஏதாவது ஒரு கீயை நம்மளால் ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரைமரி கீயை எப்படி சூஸ் பண்ணணுன்னா இருக்கிற கேண்டிடேட் கீயில் எது அதிகமாக அப்டேட் ஆகாது, அது மட்டும் இல்லாமல் எதை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணால் ஈஸியாக டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரைமரி கீயை டிஃபைன் பண்ணுவோம். இங்கே இமெயில் ஐடி அப்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு இமெயில் ஐடியிலேருந்து இன்னொரு இமெயில் ஐடியை அப்டேட் பண்ணுவாங்க. ஆதார் மோஸ்ட்லி சான்ஸ் இல்லை. ஆனால் ஆதாரை கம்பேர் பண்ணும் போது ஐடி பாருங்கள் 1 2 3 மட்டும்தான் இருக்குது. இந்த ஐடி இந்த டேபிளில் உள்ள ரெக்கார்ட்ஸோட ரெஃபரன்ஸுக்காக க்ரியேட் பண்ணது. இதில் எந்த ஒரு சேஞ்சோ அப்டேட்டோ நடக்காது. அது மட்டும் இல்லாமல் இதை இன்டீஜராக நம்ம சேவ் பண்ணதுனால ஃபாஸ்ட்டாகவும் சர்ச் ஆகும். அதனால் இருக்கிற கேண்டிடேட் கீழே நம்ம ஐடியை ப்ரைமரி கீயாக நம்ம செட் பண்ணலாம். இப்போது ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாஸில் இருக்கிற பீப்புள் தான் ஒவ்வொரு காலம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேபிள் தான் கிளாஸு. இந்த டேபிளில் உள்ள ஒவ்வொரு காலமும் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் இருக்க பீப்புளில் நிறைய பேருக்கு லீடர் ஆகிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். ஆனால் அதிலிருந்து ஒரு ஆளை தான் நம்ம லீடராக தேர்ந்தெடுப்போம். அவங்கள தான் நம்ம ப்ரைமரி கீன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த மொத்த கிளாஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைமரி கீயை ரெப்ரசன்ட் பண்ணாலே போதும். அதே போல் தான் இந்த டேபிளில் நிறைய ரெக்கார்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ரெஃபரன்ஸாக நம்ம ஐடியை தான் சொல்லுவோம். அதுதான் ப்ரைமரி கீ. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரோவோட ப்ரைமரி கீ ஐடி 1. ஸோ நம்ம ஒரு காலமை ப்ரைமரி கீயாக டிஃபைன் பண்ணிட்டோம்னா அந்த காலமில் இருக்க ஒவ்வொரு வேல்யூம் தான் அந்த ரெக்கார்டோட ரெஃபரன்ஸ். இப்போ இந்த ரெக்கார்டு எடுக்கணுன்னா நம்மளால் ஐடியை யூஸ் பண்ணி ஈஸியாக எடுத்துட முடியும். ஸோ இப்போ நம்ம டேபிளில் நிறைய கேண்டிடேட் கீ இருக்குது. அதில் ஒரு கீயை நம்ம ப்ரைமரி கீயாக டிஃபைன் பண்ணிட்டோம். மற்ற ப்ரைமரி கீயாக டிஃபைன் பண்ணாத கேண்டிடேட் கீயெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்டர்னேட் கீன்னு சொல்லுவோம். ஆல்டர்னேட் கீனா என்னென்னா மொத்த கேண்டிடேட் கீஸிலேருந்து ப்ரைமரி கீயை சூஸ் பண்ண தவிர மீதி இருக்கிற எல்லா கேண்டிடேட் கீயையும் நம்ம ஆல்டர்னேட் கீன்னு சொல்லலாம். அதே போல் இந்த ஐடி பாருங்கள், இந்த ஐடி ஆட்டோ ஜென்ரேட்டட். அதாவது டிபிஎம்எஸில் ஒரு காலமை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நம்மளால் எழுத முடியும். இப்படி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற ஒரு ப்ரைமரி கீயை தான் நம்ம சரகேட் கீன்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற ப்ரைமரி கீயை தான் நம்ம சரகேட் கீன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் வேறு கேண்டிடேட் கீ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை சரகேட் கீன்னு சொல்ல மாட்டோம். ஸோ ப்ரைமரி கீ ஆட்டோ ஜென்ரேட்டடாக இருந்துச்சுன்னா அதை நம்ம சரகேட் கீ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆதார் எடுத்துக்கோங்க. இந்த ஆதார் ஒரு ஃபிசிக்கல் ஐடி. அதாவது ரியல் வேர்ல்டுலேயும் அந்த ஐடி யூனிக்காக தான் இருக்கும். இப்படி ஒரு காலம் ரியல் வேர்ல்டுலேயும் யூனிக்காக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம நேச்சுரல் கீன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் இமெயில் அண்ட் ஆதார் ரெண்டுமே நேச்சுரல் கீ.
ஏன்னா இமெயிலும் ரியல் வேர்ல்டில் யூனிக்காக தான் இருக்கும். ஒரே இமெயில் ஐடி 2 பேருக்கு இருக்காது. அதே போல் ஒரே ஆதாரும் 2 பேருக்கு இருக்காது. ஸோ ரியல் வேர்ல்டுலேயும் இந்த காலம் யூனிக்காக இருக்குது அப்படின்னா அதை நேச்சுரல் கீன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்லாம் என்னென்ன கோர்ஸ் படிக்கிறாங்கன்னு சேவ் பண்ணுறதுக்கு இன்னொரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த டேபிளை எதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கிற ப்ரைமரி கீயை டிஃபைன் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் 1 ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம அதை க்ரியேட் பண்ணுவோம். அதே போல் ஸ்டூடெண்ட் 2 SQL படிக்கிறாங்கன்னா இது போல் ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு டேபிளில் இருக்கிற ப்ரைமரி கீயை இன்னொரு டேபிளில் கொடுக்கறது வழியாக இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இப்படி ஒரு டேபிளில் இருக்கிற ப்ரைமரி கீயை இன்னொரு டேபிளில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இந்த டேபிளில் அதை ஃபாரின் கீன்னு சொல்லுவாங்க. ஃபாரின்னா அவுட் சைட் ஆஃப் த டேபிள். கரெக்டாக இந்த டேபிள் இல்லாமல் அவங்க இன்னொரு டேபிளில் ரெஃபரன்ஸ்க்காக க்ரியேட் பண்ணுவாங்க. இதை தான் ஃபாரின் கீன்னு நம்ம சொல்கிறோம். இப்படி ஃபாரின் கீயை நம்ம க்ரியேட் பண்ணும்போது அது யூனிக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த டேபிளில். ஏன்னா இப்போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு SQLனு படிக்கிறாங்கன்னா நம்ம மறுபடியும் 1வது யூசர் SQL படிக்கிறாங்கன்ட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த காலம் ரிப்பீட் ஆகும். அதனால் இந்த டேபிளுக்கு ஃபாரின் கீ யூனிக் கிடையாது. அப்போ இந்த டேபிளுக்கு நம்ம ப்ரைமரி கீ க்ரியேட் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளால் ப்ரைமரி கீயாக செட் பண்ண முடியும். இதை தான் காம்போசிட் கீன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரி கீங்கிறது ஒரு காலம் மட்டும் இல்லை, ஒன்றுக்கு மேலே இருக்கிற காலமை கூட சேர்த்து வச்சு ப்ரைமரி கீயாக செட் பண்ண முடியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு ரூல் என்னென்னா 2 காலமை சேர்த்து வச்சு நம்ம ப்ரைமரி கீயாக செட் பண்ணோம்னா இந்த 1 ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது சேர்த்து யூனிக்காக இருக்கணும். மறுபடியும் இந்த 1 ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது க்ரியேட் ஆகக்கூடாது. இப்படி மல்டிபிள் காலம்ஸை சேர்த்து நம்ம ப்ரைமரி கீயாக க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, இதை தான் நம்ம காம்போசிட் கீன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் நம்ம சூப்பர் கீன்ட்டு சில இடத்துல சொல்லுவோம். சூப்பர் கீன்னா ஒன்றும் இல்லை, எல்லா கேண்டிடேட் கீயும் அது மட்டும் இல்லாமல் இது போல் காம்பினேஷன் என்னென்ன காம்பினேஷன்லாம் யூனிக்காக வருமோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சூப்பர் கீன்னு சொல்லுவோம். இதுதான் டிபிஎம்எஸில் யூஸ் பண்ணுற மோஸ்ட் யூஸ்டு கீஸ். இது எல்லாம் என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால் ரிலேஷனல் டேட்டா பேஸை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டேபிளாக எடுத்துகிட்டு அதில் என்னென்ன கீ இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு டேபிள்லையும் என்னென்ன கீஸ்லாம் இருக்குங்கிறத ஒரு டாஸ்க் மாதிரி கண்டுபிடிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க், இந்த டேபிள் பாருங்கள், ஸ்டூடெண்ட் டேபிள். இதில் ஸ்டூடெண்ட் ஐடி, ரோல் நம்பர், நேம் அண்ட் இமெயில் இருக்குது. இதில் எது ப்ரைமரி கீயாக நம்ம வைக்கலாம்? ஸ்டூடெண்ட் ஐடியை நம்ம ப்ரைமரி கீயாக வைக்கலாம். ஏன்னா இது ஆட்டோ ஜென்ரேட்டட் யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம ப்ரைமரி கீயாக வைக்கலாம். அதே போல் இந்த டேபிளில் எதெல்லாம் கேண்டிடேட் கீ? ஸோ கேண்டிடேட் கீனா என்ன? யூனிக்காக இருக்கிற எல்லாத்தையும் தான் நம்ம கேண்டிடேட் கீன்னு சொல்லுவோம். இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி யூனிக்காக இருக்குது, ரோல் நம்பருங்கிறதும் யூனிக் தான், நேம் யூனிக் கிடையாது, இமெயில் யூனிக் தான். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி, ரோல் நம்பர், இமெயில் இது மூணுத்தையும் தான் நம்ம கேண்டிடேட் கீன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எதெல்லாம் ஆல்டர்னேட் கீ? ஆல்டர்னேட் கீயோட டெஃபினேஷன் என்ன? கேண்டிடேட் கீயில் ப்ரைமரி கீயை தவிர மற்றது எல்லாத்தையுமே ஆல்டர்னேட் கீன்னு சொல்லுவோம். அப்போ ரோல் நம்பரும் இமெயிலும் தான் ஆல்டர்னேட் கீ. நெக்ஸ்ட்டு இதில் எதெல்லாம் நேச்சுரல் கீ? ரியல் வேர்ல்டுலேயும் அது யூனிக்காக இருக்கணும், அதெல்லாம் தான் நம்ம நேச்சுரல் கீன்னு சொல்லுவோம். இதில் கேண்டிடேட் கீ என்ன? மூணுமே, ஸ்டூடெண்ட் ஐடி, ரோல் நம்பர், இமெயில். இதில் ரோல் நம்பரும் இமெயிலும் ரியல் வேர்ல்டுலேயுமே யூனிக்காக தான் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரோல் நம்பர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே போல் இமெயிலுங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இருக்கும், அது வேறு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்காது. அப்போது ரோல் நம்பரும் இமெயிலும் நமக்கு நேச்சுரல் கீ. இப்படி தான் ஒரு டேபிளில் என்னென்ன கீன்னு கேட்டால் அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சொல்லணும். இப்போ நெக்ஸ்ட் டேபிள் போகலாம். இது கோர்ஸஸ் டேபிள். இதில் கோர்ஸோட கோட் இருக்குது, கோர்ஸோட நேம் இருக்குது, கிரெடிட் ஹவர்ஸ் இருக்குது. இதில் எது நேச்சுரல் கீன்னு சொல்லுங்கள்? நமக்கு யூனிக்காக இருக்கிற, ரியல் வேர்ல்டுலேயும் யூனிக்காக இருக்கிற காலமை தான் நம்ம நேச்சுரல் கீன்னு சொல்லுவோம். இங்கே கோர்ஸ் நேம் மோஸ்ட்டாக யூனிக்காக இருக்காது. ஒரே கோர்ஸ் நேமில் நம்ம 2 டாபிக் கூட கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே கிரெடிட் ஹவரும் யூனிக்காக இருக்காது. ஸோ கோர்ஸ் கோட் மட்டும்தான். ரியல் வேர்ல்டுலேயும் கோர்ஸுக்குன்ட்டு கோட் மெயின்டைன் பண்ணுவாங்க, யூனிக்காக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போது கோர்ஸ் கோடு தான் இதில் நேச்சுரல் கீ. இப்போ இதில் ப்ரைமரி கீ எது? இதில் இருக்கிறதே ஒன்று கோர்ஸ் கோடு தான் யூனிக்காக இருக்குது. ஸோ அதுதான் ப்ரைமரி கீயாக நம்மளால் வைக்க முடியும். இதில் கேண்டிடேட் கீ என்ன? கோர்ஸ் கோடு தான் இதில் கேண்டிடேட் கீ. சப்போஸ் கோர்ஸ் நேமையும் யூனிக்காக மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்னா கோர்ஸ் நேமையும் கேண்டிடேட் கீயாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அது அந்த ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து.
இப்போ நெக்ஸ்ட் டேபிள் போகலாம். இது என்ரோல்மெண்ட் டேபிள். அதாவது இந்த ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணியிருக்காங்கிற டேபிள். இதில் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடி 1 இந்த கோர்ஸ் கோடு இருக்கிற கோர்ஸை என்ரோல் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு செமஸ்டரில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. அதில் கிரேட் எவ்வளோ எடுத்திருக்காங்கங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள டேபிளில் எது காம்போசிட் பிரைமரி கீ? காம்போசிட் பிரைமரி கீனா என்ன? ரெண்டுக்கு மேலே இருக்கிற காலத்தையோ சேர்த்து நம்ம யூனிக்காக வச்சோம்னா அதுதான் நம்ம காம்போசிட் பிரைமரி கீன்னு சொல்லுவோம். இதில் ஸ்டூடெண்ட் ஐடியும் ரெஃபரன்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கிற பிரைமரி கீயை தான் இங்கே போட்டிருக்காங்க. அதே போல் கோர்ஸ் கோடும் கோர்ஸ் டேபிளில் இருக்கிற பிரைமரி கீயோட ரெஃபரன்ஸ் தான். அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம காம்போசிட் கீயாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸை ஒரே ஒரு தடவை தான் என்ரோல் பண்ண முடியும். இதில் எதெல்லாம் ஃபாரின் கீ? நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டூடெண்ட் ஐடி இட் ரெஃபர்ஸ் டு த ஸ்டூடெண்ட் டேபிள். இது ஒரு ஃபாரின் கீ. அதே போல் கோர்ஸ் கோட் ரெஃபரன்ஸ் டு தி கோர்ஸ் டேபிள். இது ஒரு ஃபாரின் கீ. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி அப்புறம் கோர்ஸ் கோட் இது ரெண்டும் தான் நமக்கு இதில் ஃபாரின் கீ. நெக்ஸ்ட் இதில் எது சரகேட் கீ? சரகேட் கீனா என்ன ஞாபகம் இருக்கா? ஒரு பிரைமரி கீ ஆட்டோ ஜென்ரேட்டடாக இருந்துச்சுன்னா அதுதான் சரகேட் கீ. இதில் பிரைமரி கீ எது? ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நமக்கு பிரைமரி கீ. ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் கோடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இந்த டேபிளில் ஆட்டோ ஜென்ரேட்டடாக ஆகாது. ஏன்னா நம்ம இன்னொரு டேபிளில் இது ஆட்டோ ஜென்ரேட்டடாக இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டை இந்த கோர்ஸ்ன்னு மேப் பண்ணுறதுக்கு நம்ம மேனுவலாக தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி இங்கே ஆட்டோ ஜென்ரேட்டட்லாம் கிடையாது. அதனால் இந்த டேபிளில் நமக்கு சரகேட் கீயே இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேபிளுக்கு போகலாம். இது எம்ப்ளாயீஸ் டேபிள். இதில் எம்ப்ளாயோட ஐடி இருக்குது, ஆட்டோ ஜென்ரேட்டட், ஆதார் நம்பர் இருக்குது, இமெயில் இருக்குது, நேம் இருக்குது. இதில் எதெல்லாம் கேண்டிடேட் கீ? கேண்டிடேட் கீனா என்ன? யூனிக்காக இருக்கிற காலம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கேண்டிடேட் கீன்னு சொல்லுவோம். இங்கே எம்ப்ளாயி ஐடி ஆட்டோ ஜென்ரேட்டட் இதுவும் யூனிக்கு, ஆதார் நம்பர் யூனிக்கு, இமெயில் யூனிக்கு, நேம் யூனிக் கிடையாது. ஒரே நேமில் 2 பேர் கூட இருக்கிற சான்சஸ் இருக்குது. அதனால் இது யூனிக் கிடையாது. ஸோ இந்த 3 தான் நமக்கு கேண்டிடேட் கீ. இதில் எது சரகேட் கீ? சரகேட் கீன்னு நம்ம என்ன சொன்னோம்? ப்ரைமரி கீ ஆட்டோ ஜென்ரேட்டடாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம சரகேட் கீன்னு சொல்லுவோம். இங்கே ப்ரைமரி கீ நம்ம எதுவோ வைக்கலாம். இந்த 3 கேண்டிடேட் கீயில் எம்ப்ளாயி ஐடியை வைக்கலாம். அது ஆட்டோ ஜென்ரேட்டடாக இருக்குது. ஸோ சரகேட் கீ எம்ப்ளாயி ஐடி. இதில் எதெல்லாம் நேச்சுரல் கீ? ஒரு காலம் டேபிள்லையும் யூனிக்காக இருந்து ரியல் வேர்ல்டுலேயும் அது யூனிக்காக தான் இருக்கும் அப்படின்னா அதுதான் நம்ம நேச்சுரல் கீன்னு சொல்லுவோம். இதில் ஆதாரும் இமெயிலும் அதே போல் தான் ரியல் வேர்ல்டுலேயும் யூனிக்காக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நேச்சுரல் கீ. இப்போ கடைசியாக இந்த டேபிளில் பார்க்கலாம். இதுதான் அட்டண்டன்ஸ் டேபிள். இதில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டேட்டில் வந்திருக்காங்களா இல்லையான்னு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு இந்த டேபிளில் யூஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் 1 இந்த டேட்டில் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் 1 Jan 2ல் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. அதே போல் ஸ்டூடெண்ட் 2 Jan 1ல் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. இப்போது இதில் காம்போசிட் ப்ரைமரி கீ எது? ஏன்னா இதில் ப்ரைமரி கீ நம்ம செட் பண்ண முடியாது. ஏன் செட் பண்ண முடியாது? ஸ்டூடெண்ட் ஐடி யூனிக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இதை ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் டேபிளில் இது ரெஃபர் பண்ணுது. ஸோ இது ப்ரைமரி கீ கிடையாது, வைக்க முடியாது. டேட்டும் நம்மளால் ப்ரைமரி கீயாக வைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே டேட்டில் ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டான்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ரிப்பீட் ஆகும். நம்ம டேட்டும் வைக்க முடியாது, ஸ்டேட்டஸ் வச்சும் வைக்க முடியாது. இதில் 2 தான் இருக்குது, ப்ரெசண்ட்டாக இல்லை ஆப்சண்ட்டான்ட்டு. ஸோ பாசிபிள் ப்ரைமரி கீஸை எதை வைக்கலாம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டேட்டில் மட்டும்தான் ரெக்கார்டு இருக்கும், ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டான்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடியும் டேட்டையும் சேர்த்து நம்ம காம்போசிட் கீயாக வைக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டேபிளில் இருக்கிற ஃபாரின் கீ என்ன? ஸ்டூடெண்ட்டு தான் ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கிற ப்ரைமரி கீயை ரெஃபர் பண்ணுது. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி தான் நம்ம ஃபாரின் கீ. இப்போ உங்களுக்கு டிபிஎம்எஸில் என்னென்ன கீலாம் இருக்குது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.